காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முதன்மை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு பொதுப்பணித்துறை ஊழியர் சங்கத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தினக்கூலி பணியாளர்கள் நலன் கருதி அவர்களை தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் உறுப்பினராக சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகள் இந்த போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. அப்பொழுது தமிழ்நாடு பொதுப்பணித்துறை ஊழியர் சங்கத்தின் தலைவர் காசி விஸ்வநாதன் செய்தியாளர்களை சந்தித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறையில் உள்ள 5000 காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். தினக்கூலி பணியாளர்களை பணி நிரந்தரம், சலுகைகள், குடியிருப்பு, பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் போன்ற கோரிக்கைகளையும் அவர் வலியுறுத்தினார். எங்களுடைய கவனிப்பு ஆர்ப்பாட்டம் என்பது நீண்ட காலமாக பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. அதில் முக்கியமாக பொதுப்பணித்துறை நீர்வளத்துறையிலே 5000 காலி பணியிடங்கள் இருக்கின்றன. ஏற்கனவே அரசாணை 233 3407 பேர் தினக்கூலி பணியாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல பேர் ஓய்வு பெறுகின்ற தருணத்திலே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. எங்களுடைய ஒரு 10 அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற கோரி நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை துவக்கி இருக்கின்றோம். எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தில் முக்கியமான கோரிக்கைகள் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் மீண்டும் எங்களுடைய போராட்டம் தொடரும். இதில் இந்த 3407 பேர் போக இன்னும் தினக்கூலி பணியாளர் 1000 பேருக்கு மேலே விடுபட்டு இருக்கின்றார்கள். நாங்கள் எந்த ஒரு அதிகாரி மீது காழ்ப்புணர்ச்சியோடு நாங்கள் நடத்துவதில்லை. மீண்டும் மீண்டும் கவனத்துக்கு கொண்டு வருகின்ற வகையிலே நாங்கள் சுட்டிக்காட்டுவதன் அடிப்படையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றோம். ஆகவே எங்களுடைய கோரிக்கையை கனிவுடன் பரிசீலித்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் தமிழக அரசும்